இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, நம்ம வேர்ல்டு கப்ல ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். சோ நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. சோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்போர்டசி ஆப்ல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப ரீசெண்டா. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அது ஒன்று. அது மட்டும் இல்லாம இந்த பாப் அப்படிங்கிற பிளேயரும் நம்ம வந்து பிளே பண்ணலாம். 1 பிளேயர் ஃபேண்டசி 5 பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க வந்து ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தான் நடக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் என்ன சொன்னாங்கன்னா பவுலர்ஸுக்கு சாதகமா இருக்கும், அதுவும் குறிப்பா ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஆனா நம்ம பிச்சோட பவுண்டரி லைனை பாருங்க. இப்போ நீங்க ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த ஈடன் கார்டன், இந்த பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆஃப் சைட் லெக் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 மீட்டர் தான் அதிகபட்சமே. ஈடன் கார்டன் எல்லாம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா 59 வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க ஆஃப் சைட் லெக் சைடு பாருங்க 63 மீட்டரும் 73 மீட்டரும், ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 74. இந்த கவர் சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 70 மீட்டர் குறையாம இங்கெல்லாம் பாருங்க 75 மீட்டர். சோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்றதுக்கு பெரிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே பாத்தீங்க அப்படின்னா நான் தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் வச்சு பார்த்தேன். அந்த கமெண்ட்ரி சொல்றவங்க எல்லா இதை நான் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பாலாஜி அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா வேணும்னே நல்லா அடிக்கிற மாதிரி பால் போட்டு இந்த இடத்துல ஃபீல்டர் வச்சுலாம் அவுட் ஆக்குறாங்க நிறைய மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நிசன்காவை வந்து தூக்குவாங்க ஈஸியா. அவங்களோட ஏம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க விட்டு அவுட் ஆக்குறது. ஏன்னா பிச்சோட பவுண்டரி லைன் பெருசு. இதே தான் நம்ம இந்தியா கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 லைன் இங்க தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாருங்க 6 லைன் இங்க இருக்கு. சோ இந்தியால 6 அடிக்கிறது, இங்க வந்து கேட்ச் அவுட் ஆறாங்க. சோ அது வந்து குறிப்பா பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிச்சோட வியூவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சும்மா ஒரு டெம்பரவரியான பிச்சு மாதிரி தான் வச்சிருக்காங்க. நம்மள கூட வந்து ரொம்ப நிறைய மேட்ச் ஆடின மாதிரி பிச்செல்லாம் அது கிடையாது. ஸோ அதுலயும் கொஞ்சம் பிச்சு ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும் இந்த மாதிரி மேட்சஸ்க்கு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் வந்து நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டும் 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிச்சோட லோ ஸ்கோர் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்கோர் தான். சவுத் ஆப்பிரிக்காவை வந்து எப்படியோ வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்ரீலங்காவும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அந்த மேட்ச்ல. ஒரு 120 ரன் அடிச்சிருக்காங்களா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த மேட்ச் வந்து ஒரு டஃப் ஃபைட் ஆயிருக்கும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டோட்டலா வந்து ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் வைஸா 2 ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. ஸோ இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. ஸோ இப்போ வந்து இந்த மேட்சுக்கு தகுந்தாப்ப நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் டீம், இந்தியா டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும். லாஸ்ட் வேர்ல்டு கப்லாம் 51 வேர்ல்டு கப்லாம் ஒரு சிங்கிள் மேட்ச் தோக்கல ஃபைனல் வரைக்கும். அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஆனாங்க. ஆனா ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட ஏதோ ஒரு தவறுதலால மிஸ் ஆயிருச்சு. எல்லா மேட்சுமே எல்லா டீமாலையும் வின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ரோபோட் கிடையாது, மனுஷங்க தான். ஸோ கண்டிப்பா இந்த சீசன்ல இந்தியா வந்து நல்லா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ லீக்ல தோத்தாலும் ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. எல்லா லீக்கும் வின் பண்றது பிரச்சனை இல்லை, ஃபைனல்ல யாரு வின் பண்றாங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்ல 51 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா வந்து இந்தியா கூட மட்டும் தோத்தாங்க லீக்ல. மற்ற எல்லா மேட்ச் வின் பண்ணிட்டு ஃபைனல்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் இந்தியா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எல்லாருமே உங்க ஆப்போனண்ட்டை வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க இந்தியா டீம்ல இருந்து. ஸோ மீதி இருக்கக்கூடியது 3 இல்லைன்னா 4 பிளேயர் தான் நீங்க அயர்லாந்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ண போறீங்க. அந்த 4 பிளேயர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் அந்த 4 பிளேயர் யாரு பாத்தீங்க அப்படின்னா பால்பெரினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 27% பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பால் ஸ்டிர்லிங்க ஒரு 47 பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல வந்து பால்பெரின் வந்து கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 20ல இருந்து
ஒரு 25 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பிட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் பிட்ச் மாதிரி இருந்ததுன்னா பும்ராலாம் விட மாட்டாரு. பும்ரா, ஹர்தீப் சிங் இல்லைன்னா முகமது சிராஜ் அண்ட் பும்ரா 2 பேரோட அட்டாக் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் மோஸ்ட். அப்போ அவங்க வந்து சமாளிக்கிறது கஷ்டம். அதனால பால் ஸ்டிரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா கூட விளையாடக்கூடிய பிளேயர். இப்போ ஒரு 5 வேர்ல்டு கப் மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாரு, மீதி 4 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. அண்ட் தக்கூர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. 36 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நீங்க இவரை தான் எடுத்தாகும். ஏன்னா நமக்கு வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு பேட்டிங் 86 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட்டுக்கு திடீர்னு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அயர்லாந்து வந்து ஒரு 120 ரன் தான் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்றாங்க அப்படின்னாலுமே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது எனக்கு. ஏன்னா அயர்லாந்து கூட ஆடும்போது இந்தியா அவ்வளவு விக்கெட் விட்டு ஆட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்க வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து 36% ட்ரை பண்ணிக்க, தக்கூரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவரும் நல்ல நிதானம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து டெக்டரை பொறுத்த வரைக்கும் 15% நல்ல நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். எப்பயாச்சும் ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாரு. சாம்லர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பட் வெறும் 9% பேர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டெல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் பிளஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். அடுத்து மார்க் அடிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் ஒயிட். அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஜோஷ்வா லிட்டில், சோ நம்ம நல்லாவே பவுலிங் பண்ணுவாரு. மெக்கார்த்தி 7% வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர். யங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து அயர்லாந்து சீரிஸ் ஒன்று ஆனாங்க, அதுல வந்து யங் வந்து நல்லாவே இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் ஆப்ஷன்ல வந்து தக்கூர் வைங்க, 2வது வந்து பாத்தீங்கன்னா சாம்பர் வைங்க, 3வது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியும் வைங்க, 4வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வைங்க. ஸோ இந்த 4 பேருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லிக்கு போயில, ஏன்னா இவரை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க, வெறும் 7. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோஷ்வா லிட்டில வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா என்னோட ஆப்ஷன் படி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஒரு பேட்டிங்ல ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் போதுமானதா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா லிட்டிலுக்கு போயிருங்க. ஸோ 7 பிளேயர் எடுத்தாலும் நீங்க 4 பிளேயர் ட்ரை பண்ணிக்கோங்க. 3 பேர் எடுத்தாலும் 8 பிளேயர் இந்தியாவில் எடுத்தாலும் 3 பிளேயர் இந்த 4ல ஏதாச்சும் ஒரு 3 பிளேயர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜாய்ஸ்வால், நிறைய பேர் ஜாய்ஸ்வால் ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஜாய்ஸ்வால் தான் ஓப்பனிங் ஆடுவாருங்கிற மாதிரி தோணுது, பார்க்கலாம். அண்ட் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 3 பேட்ஸ்மேனை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியாவில வந்து யார் நல்லா ஆடுவா அப்படின்னு தெரியும். நான் சொல்லணும்னு கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இந்த 3 பேரை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், பும்ரா, சிங், ஜடேஜா இந்த 4 பேரை கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரோல் இருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதாவது இந்த மாதிரி மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை பேட்டிங் லேட்டா இறக்கலாம், இல்ல அப்படின்னா பவுலிங் அதிகபட்சம் 2 ஓவர் கொடுக்கலாம். ஆனா இப்படிதான் நான் ரசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல நினைச்சேன். சோ ரசலை வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா ரசலை வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே யூஸ் பண்ணாங்க, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அதனால விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவை உங்களோட டீம்ல 8வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயரை மட்டுமே இங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த மாதிரி மேட்ச்லாம் பெரிய ரோல் கொடுக்க மாட்டாங்க. சப்ப டீம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சும்மா அடி பேக்கப் பண்ணி தான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்துக்கோங்க எப்படி இது பண்றாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ தக்கூர், சாம்பர், மார்கலா, டெல்லி, ஸோ 4 பேர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு இடம் ஒரு ட்ரம்ப், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரியகுமார் யாதவ் எடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை எடுக்கலாம். ஸோ இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. மோஸ்டா எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவோட தான் வருவாங்க. பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரோல் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அயர்லாந்து மாதிரி ஒரு டீம் கூட. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாராளமா விராட் கோலியை வந்து நீங்க கேப்டனா போடலாம். ஏன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கேப்டனா பும்ராவே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பவுல் பண்ணாரா மினிமம் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா இந்த சாம்பர் இல்ல மார்க்கெட் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து பிசியா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே மினிமம் 3 ஓவர் பவுலிங் பண்ணி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதனால வைஸ் கேப்டனா கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் பும்ரா, இல்ல கேப்டன் பும்ரா, வைஸ் கேப்டன் விராட் கோலியை கூட ட்ரை பண்ணிக்கோங்க, சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க.
ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. ஸோ கண்டிப்பா ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.